எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தி கிச்சனில் மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: மிளகாய் 25 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 50 கிராம், ஒரு தக்காளி, நல்லெண்ணெய், கடுகுளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மிளகாவை ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டேன். வானலி சூடாகிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா மிளகா இருக்கனால. எண்ணெயும் காஞ்சிருச்சு. நான் கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை இப்போ நான் சட்னியை இதில் ஊற்றிடுறேன். கொஞ்சம் தள்ளி நின்று செய்யணும், எண்ணெய் தெரிக்கும். மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாம். சட்னி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.